ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஐஸால உறைஞ்சு போய் பல ஆயிரம் வருடங்களா பாதுகாக்கப்பட்ட ஆச்சரியமான விஷயங்களை பற்றி தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஆட்ஸி த ஐஸ்மேன். கிமு 3350 மற்றும் 305க்கு இடைப்பட்ட காலத்தில் வாழ்ந்த ஒரு மனிதனோட இயற்கை மம்மி தான் இது. 1991 2 ஜெர்மன் மலையேறவங்க இத்தாலியின் எல்லையில இருக்கிற ஆர்ட்ஸ்டால் ஆல்ப்ஸ் வழியா நடந்து போனப்ப இந்த மம்மியை கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. இவர் கையில காப்பரால செய்யப்பட்ட ஆயுதம் இருந்திருக்கு. இதன் மூலம் இவர் காப்பர் யுகத்தை சேர்ந்தவர்னு சொல்றாங்க. இவரோட வயது 45 எனவும் இவருக்கு ஓ பிளட் குரூப்புங்கிறதையும் விஞ்ஞானிகள் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. இவரோட இடது முதுகுல அம்பு வச்சு தாக்கி கொலை செய்யப்பட்டதற்கான அடையாளமும் அதிக ரத்த போக்கால இவர் உயிர் இழந்திருக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க. இவரோட உடைமைகள் ஆயுதங்கள் இத்தாலியின் போல்சோனோவில் உள்ள டைரோல் தொல்பொருள் அருங்காட்சியகத்தில் தனி குளிரூட்டும் அறையில இப்பவும் பாதுகாப்பா வச்சிருக்கிறாங்க. அடுத்து நம்ம பார்க்க போறது த சில்ட்ரன் ஆஃப் த இன்கா. 1999 அர்ஜென்டினாவிற்கும் சிலிக்கும் இடையே உள்ள எல்லையை தாண்டிய லூலாவ் மலையின் உச்சியில 3 குழந்தைகளோட உறைந்த மம்மியை ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. இந்த இன்கா சில்ட்ரன்கிறது கபகோஷா எனப்படும் சடங்கின் ஒரு பகுதியாக கடவுளுக்கு குழந்தைகளை பலியிடுற முறைதான் இது. இப்படி பலியிடுற குழந்தைகள் மலையில் இருந்து நிலத்தை கவனிப்பாங்கன்னு நம்பினாங்க. பலியிடப்படும் குழந்தைகள் பெரும்பாலும் உள்ளூர் ராஜாக்கள் மற்றும் ஆட்சியாளர்களின் மகன்கள் மற்றும் மகள்களா இருப்பாங்கன்னு சொல்றாங்க. 10 வயது வரையிலான ஆண் குழந்தைகளும் 15 வயது வரையிலான பெண் குழந்தைகளும் இந்த சடங்குக்கு தேர்வு பண்றாங்க. பலியிடுவதற்கு சில மாதங்களுக்கு முன்பே உணவு முறையில மாற்றத்தை கொண்டு வராங்க. அதிகமா கோகோ இலைகள் மற்றும் கான்பீர் உணவா கொடுக்கறாங்க. குழந்தைகள் இறக்கும் ஒரு நாள் முன்னதாக மயக்க நிலையில் இருக்க வச்சு உறைபனியில இறக்கி பலியிடுறாங்க. அடுத்து நம்ம பார்க்க போறது யுகா த மேமத். ஏறக்குறைய 39,000 ஆண்டுகள் பழமையான இந்த மேமத் ஆகஸ்ட் 2010 சைபீரியாவில் உள்ளூர் மக்களால் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. யுகான் அழைக்கப்படுற இந்த மேமத் ஒரு பெண் யானை எனவும் ஏரியில விழுந்ததால இதோட சடலம் உறைந்து போனதா சொல்றாங்க. கிட்டத்தட்ட 40,000 ஆண்டுகளா இதோட உடல் உறைந்து போய் பாதுகாப்பா இருந்திருக்கு. 8 வயதான யுகா இறக்கும்போது 5 டன் எடையுடன் இருந்திருக்கு. விஞ்ஞானிகள் குளோனிங் மூலியமா இந்த மேமத்தை உயிர்ப்பிக்க முயற்சி பண்ணிட்டு இருக்கிறாங்க. இப்ப இந்த மேமத் மாஸ்கோவில் காட்சிப்படுத்தப்பட்டிருக்கு. அடுத்து நம்ம பார்க்க போறது 2 மம்மிஸ். ரஷ்யாவின் செலன்யார்ங்கிற இடத்துல தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்கள் 2017 சுமார் 900 ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்த ஒரு பெண் மற்றும் ஒரு குழந்தையோட மம்மிகளை கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. இறந்த இந்த பெண் சமூகத்துல ஒரு முக்கியமானவராக இருந்திருக்கலாம் எனவும் அவளுடைய தலை மட்டுமே பாதுகாக்கப்பட்டு இருக்குன்னு சொல்றாங்க. அந்த பெண்ணோட தலைமுடி மற்றும் கண் இமைகள் விசித்திரமா பச்சை நிறத்துல இருக்கு. பழங்கால சடங்குப்படி உடலை பாதுகாக்க பயன்படுத்தப்படும் உலோகத்தால் இந்த நிறம் மாறி இருக்கலாம்னு சொல்றாங்க. அடுத்து நம்ம பார்க்க போறது உள்ளி ரெய்னோ. 20,000 முதல் 50,000 ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்த ஒரு கம்பளி காண்டாமிருக இனம்தான் இது. இந்த ரெய்னோ இறக்கும்போது 3 முதல் 4 வயதும் இது நீரில் மூழ்கினதுனாலதான் உறைந்து போய் இறந்திருக்கலாம்னு சொல்றாங்க. ஆனாலும் இன்னும் இதோட உடல் குடல்கள் பிறப்புறுப்பின் ஒரு பகுதி சிதைந்து போகாம இருக்கு. வடகிழக்கு ரஷ்யாவின் அப்பீஸ் கையில தான் இன்னும் இந்த ரெய்னோ பாதுகாக்கப்பட்டு வருது. அடுத்து நம்ம பார்க்க போறது மெம்பர்ஸ் ஆஃப் பிராங்க்லின் எக்ஸ்பெடிஷன். பிராங்க்லின் எக்ஸ்பெடிஷன்ங்கிறது சர் ஜான் பிராங்க்லின் தலைமையிலான பிரிட்டிஷ் ஆர்டிக் பயணம் தான் இது. 1845 அட்லாண்டிக் மற்றும் பசிபிக் பெருங்கடல்களுக்கு இடையே வடமேற்கு பாதையை கண்டுபிடித்து மேக்னெட்டிக் டேட்டாவை பதிவு செய்ய 129 பேர் கொண்ட ஒரு குழு கடல் வழியா பயணம் பண்றாங்க. HMS ஏர்பஸ் மற்றும் HMS டெரர்னு 2 அதிநவீன தொழில்நுட்பம் நீராவி என்ஜின்கள் கொண்ட கப்பல் தான் இது. இந்த கப்பல்கள் கிங் வில்லியம் தீவு அருகே அதிக பனி காரணமா பனிக்கட்டியா மாற தொடங்கி இருக்கு. 1848 ஏப்ரல்ல இந்த கப்பல் கைவிடப்பட்டு இந்த கப்பல்ல பயணம் செய்த 129 பேரும் அதிக பனி காரணமா உறைந்து இறந்து போனதா சொல்றாங்க. அடுத்து நம்ம பார்க்க போறது மம்மிஃபைடு பப். சைபீரியாவின் இன்கார் ஃப்ராப் நதிக்கு பக்கத்துல பரந்த பனிக்கட்டி காட்டு பகுதியில 2018 கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. இதோட டிஎன்ஏவை ஆய்வு செய்த ஆராய்ச்சியாளர்கள் இது நாயோ ஓநாயோ இல்லைன்னு சொல்றாங்க. டோரேன் அழைக்கப்படுற இந்த வகை நாய் ஓநாய்களுக்கு மூதாதையராக இருக்கலாம்னு சொல்றாங்க. 18,000 ஆண்டுகள் பழமையான இந்த டோரே இறக்கும்போது 2 மாத குட்டியா இருந்திருக்கு. இன்னும் அதோட தலை, மூக்கு, கண், வாய் சிதையாம உறைந்து போய் அப்படியே இருக்குது. வீடியோ ஃபுல்லாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ.